வணக்கம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை என்னுடையது. என் புள்ள நான் தான் இந்த குழந்தைய பெத்தெடுத்தேன். கரெக்ட்டா? என் குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்கணும், எந்த ஸ்கூல்ல அந்த குழந்தைய சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்றத நான் முடிவு செய்யணும். பெற்றோர்கள் முடிவு செய்யணும். கரெக்ட்டுங்களா? என் குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது பெ பெற்றோர்கள். அந்த ஸ்கூல் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஆ, உங்களுடைய குழந்தைய வந்து நீங்க +2 வரைக்கும் இங்கேயே படிக்க வைங்க. நாங்களே பார்த்துக்குறோம். அப்படின்னு வேணா வார்த்தைகள வந்து அந்த ஸ்கூல்காரங்க சொல்லலாமே தவிர, என் புள்ள எந்த ஸ்கூல்ல படிக்கணும், அவன் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணுமா, வேற ஸ்கூல்ல படிக்க வைக்கலாமா, இதையெல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது பெற்றோர்கள். அந்த ஸ்கூல் கிடையாது. கரெக்ட்டுங்களா? எனக்கு இந்த ஸ்கூல் புடிக்கல சார் அப்படின்னு அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாரு. இல்ல எனக்கு இந்த ஸ்கூல் புடிக்கலைங்க அப்படின்னு இந்த குழந்தை சொல்லுது. ஓகேங்களா? புடிக்கலன்னுலாம் இல்லங்க. வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடுங்க. ஓகேங்களா? வி ஆர் நாட் கன்வின்ஸ்டு. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டாலே, மேற்கொண்டு அந்த பெற்றோர்கள வந்து அந்த ஸ்கூல் வந்து என்ன சொல்றது? கம்பல் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படி பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் அகைன்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷன். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, சட்டத்துக்கு சட்ட ரீதியானது அல்ல, சட்டத்துக்கு முரணானது. அந்த ஸ்கூல் அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது தப்பு. அதாவது இந்த என்ன சொல்றது? எனக்கு இந்த ஸ்கூல் செட் ஆகலைங்க. ஏங்க இத்தன வருஷம் செட் ஆச்சே, ஏன் இப்போ உங்களுக்கு செட் ஆகல? எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இங்க தான் படிக்க வச்சீங்க. இப்போ ஏன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இந்த ஸ்கூல விட்டு போறீங்க? இந்த கேள்விகளை எல்லாம் வந்து அந்த ஸ்கூல்காரங்க கேட்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம், கட்டாயம், நிர்பந்தம் இதெல்லாம் வந்து அந்த பெற்றோர்களுக்கு கிடையாது. கரெக்ட்டுங்களா? எங்களுக்கு இந்த ஸ்கூல் செட் ஆகல. வி ஆர் நாட் கன்வின்ஸ்டு. வி ஆர் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால வந்து வி வாண்ட் டிசி, ப்ளீஸ் இஷ்யூ த டிசி அப்படின்னு சொன்னாலே போதுமானது. கரெக்ட்டுங்களா? மற்றபடி ஏன், எதுக்கு, எதனால அப்படின்லாம் விளக்க வேண்டிய அவசியம் எல்லாம் பெத்தவங்களுக்கு கிடையாது. அந்த ஸ்கூலும் அத கேட்கக்கூடாது. சரிங்களா? நான் இங்க சும்மா கதை பேசல, சட்டம் பேசிட்டு உட்காந்துருக்கேன். அத முதல்ல புரிஞ்சுக்கணும். கரெக்ட்டுங்களா? எனக்கு டைம் இல்ல. ஓகே, நான் சும்மா உட்காந்து வெட்டி கதை பேசல வீடியோவுல. கரெக்ட்டுங்களா? டைம் இல்ல. நாளைக்கு 6 கேஸ் இருக்குது. 6 கேஸ முடிச்சுட்டு 6 கேஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா, இப்போ தான் அந்த கிளையண்ட் வந்துட்டு போனாரு. கரெக்ட்டுங்களா? அவரு புலம்புன்னு புலம்புறாரு. அவரு படுற மாரி கஷ்டம் வேற யாரும் படக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவ போடுறேன். அத புரிஞ்சுக்கணும் முதல்ல. நாங்க வந்து வெட்டி கதை பேசல. சட்டம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றத சொல்லிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலை ஏன் பிடிக்கவில்லை, எதனால் போகிறீர்கள் என்ற காரணத்தை வந்து தகுந்த காரணத்தை, தக்க காரணத்தை எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள் அப்படின்னு அந்த ஸ்கூல்லாம் கேட்கலாம் கூடாது. கேட்கவும் அவசியம் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சரிங்களா? அப்படிலாம் சட்டத்தில் அப்படிலாம் சொல்லலை. கரெக்டுங்களா? ஒரு ஸ்கூலை விட்டு நீங்கள் டிசி வாங்கிட்டு போகும்போது அந்த ஸ்கூலுக்கு ஏன், எதுக்குன்ற அனைத்து காரணங்களையும் நீங்கள் பிரமாண வாக்குமூலம் வழியாக தாக்கல் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் டிசி வழங்க வேணும். அதுதான் முறைன்னு சொல்லிட்டு சட்டத்தில் சொல்லலை. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஏன் இந்த ஸ்கூலை பிடிக்கல, ஏன் இந்த ஸ்கூலை விட்டு போகிறீங்க அப்படிங்கிறத வந்து விளக்கமாக, விலாவாரியாக, நல்லா எலாபரேட்டாக வந்து ஒரு 10 பக்கத்தில் எழுதி கொடுங்க. அப்போ தான் நான் டிசி கொடுப்பேன்லாம் அந்த ஸ்கூல் சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. ஸ்கூல் டிமாண்ட் பண்ணக்கூடாது அதை. ஸ்கூல் கேன் மேக் அ ரெக்வஸ்ட் பட் இட் ஷுட் நாட் டிமாண்ட். இட் ஷுட் நாட் என்ன சொல்கிறது, அந்த டிமாண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் வந்து 1000 காரணத்துக்காக டிசி வாங்குவேன். என்னென்ன காரணம்லாம் சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இது என்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை. சரியா? என் குழந்தைக்கு எது பிடிக்குதோ அதை நான் செய்வேன். என்னால் எது முடியுதோ அதை நான் செய்ய முடியும். கரெக்டா? என்னோட ரத்தத்தை எல்லாம் கொடுத்து நான் வந்து ஃபீஸ் கட்டி குழந்தைய படிக்க வைக்கணுன்றலாம் அவசியம் கிடையாது. இதுதான் ஒவ்வொரு தகப்பனாருடைய வாதமாகவும் இருக்கும். ஏன்னா குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது அவங்க தானே. 60,000 70,000 கொண்டு வந்து கட்டுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 60,000. எல்கேஜி யூகேஜிக்கு எவ்வளோ பெரிய ஃபீஸு? 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸுக்கு 60,000 70,000 சும்மாவா? நீங்கள் வந்து ஏன் இந்த ஸ்கூலை விட்டு போகிறீங்கன்றதை எங்களுக்கு முறைப்படி ரைட்டிங்கில் எழுதி கொடுங்க அப்படின்னு ஒரு ஸ்கூல் டிமாண்டு பண்ணுது அப்படின்னா, அந்த ஸ்கூல் வந்து அந்த பெற்றோர்களை வந்து துன்புறுத்துதுன்றது தான் அர்த்தம். சரிங்களா? அதாவது வந்து ஏன் சார் இந்த ஸ்கூலை விட்டு போகிறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு இந்த ஸ்கூல், நாங்கள் என்ன உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டோம்? ஏன் அக்கிரமம் பண்ணிட்டோமா நாங்கள் என்ன உங்களுக்கு ஒழுங்காக பாடம் சொல்லித் தரலையா? இவ்வளோ பெரிய ஸ்கூலு, இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இதில் இவ்வளோ வாய்ப்பு வசதிகள் இருக்குது. அப்படி இருந்தும் கூட நீங்கள் உங்கள் குழந்தைய படிக்க வைக்காமல், இந்த ஸ்கூலில் படிக்க வைக்காமல் வேற எங்கேயோ போகிறேன்றீங்க. உங்கள் குழந்தையினுடைய எதிர்காலத்தை பாழாக்குறீங்க. உங்களோட குழந்தையினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறீங்க. உங்கள் குழந்தைய வந்து அறிவுக்குருடனாக ஆக்குறீங்க. நீங்கள் இந்த ஸ்கூலில் கிடைக்கிற மாதிரி எஜுகேஷன் வேறு எந்த ஸ்கூல்லையாச்சும் கிடைக்குமா? நீங்கள் இந்த ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும். இதெல்லாம் ரைட்டு தான். என்னால் முடிஞ்சால் படிக்க வைப்பேன், இல்லைனா படிக்க வைக்க மாட்டேன். கரெக்டாக இல்லையா? நீ வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, என்னை ப்ரெஷர் பண்ணாத. ஓகேவா? என்கிட்ட வந்து அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஃபீஸை நீ கட்டினா தான் நான் உனக்கு டிசி கொடுப்பேன்னு டிமாண்ட் வைக்காத என்கிட்ட. ஓகே, இப்படின்னு வந்து அந்த அந்த பெற்றோர்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, வக்கீல் வழியாக சொல்லணும். வக்கீல் நோட்டீஸ் வழியாக சொல்ல வேண்டும்.
கரெக்ட்டுங்களா? அப்போ அதில் அந்த வக்கீலோட லெட்டர் ஹெட்லேருந்து வக்கீல் நோட்டீஸ் போச்சுன்னா, அப்போ வந்து அந்த ஸ்கூல் வந்து என்ன பண்ணும்னா, அதுவே அந்த பெத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி, "எப்பா ராஜா எனக்கு பிரச்சனை எல்லாம் வேணாம், இந்தா டிசி வாங்கின்னு போ" அப்படின்னு வந்து அந்த ஸ்கூல் குடுத்து விட்ரும். கரெக்ட்டுங்களா? அப்படியும் குடுக்க மாட்டேன்னு சொன்னா, ஹைகோர்ட்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கேஸ போட்டு விடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலா கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ கோர்ட்டுக்கு போனாலே என்ன ஆகும், பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டான்னு சொல்லிட்டு, அந்த பெத்தவங்கள கூப்பிட்டு டிசி குடுத்து விட்டுரும் ஸ்கூலு. கரெக்ட்டுங்களா? ஏன்னா கோர்ட்டுக்கு பயப்படாத எந்த ஸ்கூலும் கிடையாதுங்க. கரெக்ட்டுங்களா? சட்டத்துக்கு பயப்படாத ஸ்கூல் எதுவும் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். எனக்கு வந்து காசு பணம் இருக்கு, 500 கோடி இருக்கு, நான் செல்வாக்கு மிக்கவன் நானு, அப்படின்னு ஸ்கூல்காரங்க சொன்னாலும், அந்த செல்வாக்க மீறி தான் ஹைகோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்குது. ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ன்னு அங்க இருக்குது. சரிங்களா? உன்கிட்ட 500 கோடி இருந்தா நீயே வச்சுக்கப்பா. கரெக்ட்டா இல்லையா? உன்கிட்ட செல்வாக்கு இருந்தா நீயே வச்சுக்கோ. இந்த குழந்தைக்கு டிசி குடுக்க மாட்டேன்னு நீ வந்து மறுக்கிற பாத்தியா? அது நியாயமானதா இல்லையா? அது ஏன் மறுக்கிற அப்படின்னு வந்து கோர்ட் வந்து சம்மன் அனுப்பிச்சு கேட்கும். அப்போ வந்து அவங்க கோர்ட்டுக்கு வந்து அதே பதில சொல்றாங்களா? திமிர் தெனாவட்டா பேசுறாங்களா? இல்ல கோர்ட்ல வந்து பம்முறாங்களா அந்த ஸ்கூல்காரங்க? அப்படின்றது அங்க கோர்ட்ல வந்து தெரியும். சரிங்களா? அப்ப கோர்ட்ல வந்து பம்மறேன்னா என்ன அர்த்தம்? உன்னோட 500 கோடி ஒண்ணும் இல்லன்னு அர்த்தம். உன்கிட்ட பதவி, செல்வாக்கு இருந்தும் நீ வேலைக்கு ஆக மாட்ட. ஒண்ணும் இல்லன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து கோர்ட் வரைக்கும் வராம, கோர்ட் வரைக்கும் அலக்கழிக்காம, அந்த பெத்தவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடணும்னா, கமுக்கமா டிசிய குடுத்து விட்டுறணும். கரெக்ட்டுங்களா? ரொம்ப வந்து அலையக்கூடாது காசுக்கு. கடைசியில கடவுள் என்ன பண்ணுவாரு? கோமணத்தோட நிக்க விட்டுருவாரு. கரெக்ட்டுங்களா? அதாவது 1000 வசதிகள் இருந்தாலுமே கூட நான் வந்து மீனுங்க. எனக்கு தண்ணி தாங்க வேணும். தண்ணிய விட உயர்ந்த பால குடுக்குறேன்னா, என்னால பால்ல வாழ முடியாதுங்க. மீன் என்ன சொல்லும்? ஏங்க நான் மீனுங்க. எனக்கு தண்ணிய குடுங்க. நான் நீந்திட்டு போறேன். நான் உயிர் வாழ்ந்துட்டு போறேன். அத விட்டு தண்ணிய விட உயர்ந்தது பாலு. அதனால நான் உன்ன கொண்டு வந்து பால்ல வைக்கிறேன். நீ நீந்துன்னா மீன் செத்து போயிடும். அந்த மாரி உனக்கு 1000 செலவு உனக்கு 1000 உன்னோட ஸ்கூல் பெரிய ஸ்கூல் தான். உலக மகா ஸ்கூல் தான். இல்லன்னுலாம் சொல்லல. உன் ஸ்கூல் மாரி உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. உன் ஸ்கூல்ல படிச்சவங்கலாம் நெக்ஸ்ட் அப்துல் கலாம் ஆகப் போறாங்க. கரெக்ட்டுங்களா? இல்லையா? அப்படியே உன் ஸ்கூல் 1000 எவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்கூலா இருந்தாலும் எனக்கு வேணாம். அப்படின்னு அந்த தகப்பன் தாய்மார்கள் சொல்லிட்டாங்கன்னா, அந்த தகப்பன் தாய்மார வந்து என்ன பண்ணக்கூடாது? அவங்கள துன்புறுத்தாம, அவங்கள நோகடிக்காம, அவங்கள அலக்கழிக்காம, டிசிய குடுத்து விட்டுறணும். இத செய்ய வேண்டியது அந்த ஸ்கூலினுடைய பொறுப்பும், கடமையும் ஆகும். முடியாதுன்னு சொன்னாக்கா, வக்கீல் நோட்டீஸ அவங்க ஃபேஸ் பண்ணணும். கோர்ட் கேஸ அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க ரெடி ஆயிக்கணும் அந்த ஸ்கூல். இதுதான் மேட்ரு. ஏன்னா என்கிட்ட ஒரு அம்மா வந்திருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க அதான் சொன்னாங்க, "ஏங்க என் குழந்தை ரொம்ப சின்னதுங்க. 2ஆம் கிளாஸ் படிக்குது. கரெக்ட்டுங்களா? அந்த என் வீட்லேருந்து அந்த ஸ்கூல் ரொம்ப தூரமா இருக்கு. முதல்ல ஸ்டார்ட்டிங்கில வந்து நான் பஸ்ஸில அனுப்பிச்சேன். ஸ்கூல் வேன்ல அனுப்பிச்சேன். குழந்தை தூங்கிக்கிட்டே வருது. அத பார்க்கறதுக்கே எனக்கு பாவமா இருக்குது. 2ஆம் கிளாஸ் குழந்தை, பொண்ணு குழந்தை. ஓகேங்களா? நான் டிசி கேட்டேன், குடுக்க மாட்டேன்னாங்க. கடைசியில வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சண்டை போட்டு வந்துட்டேன்." அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நோட்டீஸ ரெடி பண்ணி குடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூல் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த மாரி நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டோம். கரெக்ட்டுங்களா? நோட்டீஸ் அனுப்பிச்ச உடனே அந்த ஸ்கூல் என்ன பண்ணாங்க, "சரிங்க நீங்க வாங்க, வந்து டிசி வாங்கிட்டு போங்க" அப்படின்ட்டாங்க. அந்த ஸ்கூல் வந்து அந்த அம்மாவுக்கு டிசிய குடுத்துட்டாங்க. இதுதான் மேட்ரு. குழந்தை 2ஆம் கிளாஸ் படிக்குது, பொண்ணு குழந்தை. அப்பன்னா அதுக்கு என்ன 7 வயசு இருக்கும். இந்த 7 வயசு குழந்தைக்கு வந்து எங்க வீடு சைதாப்பேட்டையில இருக்கு, ஸ்கூல் வேளச்சேரியில இருக்குது. சரி போனா போதுன்னு அந்த காலத்தில நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் ஆசை வயப்பட்டு என் குழந்தை கொஞ்சம் நல்லா படிக்கட்டும்ன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், சைதாப்பேட்டையிலேருந்து வேளச்சேரிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன். ஸ்கூல் வேன் தான் கூட்டிட்டு போச்சு. 70,000 80,000 ஃபீஸ் கட்டுனேன். கடைசியில இப்ப என் குழந்தை தூங்கிக்கிட்டே வருது, தூங்கிக்கிட்டே போகுது. வீட்டுக்கு வந்த உடனே தூங்குது. ரொம்ப டயர்டா இருக்கு குழந்தை. அப்ப பள்ளி ரொம்ப தூரமா இருக்கு. இந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு குழந்தை சொல்லுது. குழந்தையினுடைய ஆசைய, எண்ணத்த மீறி நான் எப்படிங்க செயல்பட முடியும்? அதனால நான் டிசி கேட்டேன். ஸ்கூல்காரங்க தரமாட்டேன்னு சொன்னாங்க. உடனே ஓகேவா, இதுதான் அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. இப்ப அந்த அம்மா நம்ம ஆஃபீஸுக்கு வந்தாங்க. நம்ம அந்த ஸ்கூலுக்கு நம்ம நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டோம். அந்த ஸ்கூல் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, "வாங்கம்மா வந்து வாங்கிக்கோங்க டிசிய" அப்படின்னு சொல்லி ஸ்கூல் டிசிய குடுத்து விட்டுட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அந்த ஸ்கூல் வந்து மிகப்பெரிய ஸ்கூலு. ஓகேங்களா? ஆனா சட்டத்துக்கு அடிபணிஞ்சுட்டாங்க. சரிங்களா? இதுதான் மேட்ரு. சட்டம் மேலானது. த லா இஸ் சுப்ரீம். தேர் இஸ் நன் அபவ் த லா. ரைட் ஃப்ரம் த பிரைம் மினிஸ்டர் டவுன் டு த போஸ்ட்மேன் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா. ஓகேங்களா? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஷால் பி கிவன் டு எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. கரெக்ட்டுங்களா? ஈக்குவல் பிஃபோர் த லா. சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம். எல்லாருக்கும் சம உரிமை உண்டு. அப்படின்னு தானே அரசியல் சாசனம் அதானே சொல்லுது. அப்ப ஸ்கூல் நீ அத விட பெரிய ஆள், சட்டத்த விட பெரிய ஆளா நீ? அரசியல் சாசனத்த விட ஸ்கூல் பெரிய ஆளா? ஸ்கூல கேட்கறதுக்கு ஆள் கிடையாதா? கரெக்ட்டுங்களா? அதனால வந்து இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இது. கரெக்ட்டுங்களா? அவங்கவங்க வந்து வக்கீலோட கதவ தட்டுனீங்கன்னா, ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாலே முடிஞ்சு போச்சு கதை. கரெக்ட்டுங்களா? நோட்டீஸ்ல என்னென்ன கன்டென்ட் வரணுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஒவ்வொன்னா சொல்றேன் நானு. ஏன்னா ஸ்கூல் மேட்டர் பெரிய மேட்டர். அதாவது பெற்றோர்கள் டிசி கேட்டு அந்த டிசிய குடுக்கல அப்படின்னு இழுத்தடிக்கிறாங்க, அலக்கழிக்கிறாங்க அப்படின்னா, அது சட்ட ரீதியானது அல்ல. சட்டத்துக்கு எதிரானது, சட்டத்துக்கு முரணானது. பெற்றோர்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுவதற்கு எந்த தயக்கமும் காட்டக்கூடாது.
கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த பேரண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்கு தான் வக்கீல்கள் இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது பெற்றோர்கள் போய் அவங்களோட குழந்தைகிட்ட போய் நீ இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் நீ படிக்கணும்னு அந்த குழந்தைய அந்த பெற்றோர்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த குழந்தை அதுவும் அதுவும் அகேன்ஸ்ட் த லா தான். கரெக்ட்டுங்களா? அந்த குழந்தையினுடைய பிரைவசி, ரைட் டு பிரைவசி, ரைட் டு லிபர்ட்டின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த குழந்தையினுடைய எண்ணத்துக்கு ஆசைக்கு மாறா வந்து அதுக்கு எதிராக பெற்றவங்க நடந்தாலும் அதுவும் சட்டத்துக்கு முரணானது தான், சட்டத்துக்கு எதிரானது தான். அதனால் வந்து நான் வந்து இந்த ஸ்கூலில் ஃபீஸை கட்டிட்டேன், நீ வந்து இப்போ 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இதே ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்லாம் அந்த குழந்தைய வந்து பெற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட்டுங்களா? உங்களுடைய குழந்தைய எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் எங்கள் ஸ்கூல்லையே தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, டிமாண்ட் பண்ணக்கூடாது. கரெக்ட்டுங்களா? நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சார், நாங்கள் வந்து நீங்கள் லெட்டர் ஹெட்லாம் வேண்டாம், அது பேர் என்ன இந்த ₹20 ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வேண்டாம், ₹100 ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வேண்டாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துருங்க. இது போல் எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் என்னுடைய குழந்தைகளை ஓகேவா நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கிறோம். அதில் ஜஸ்ட் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருங்க போதும். அது எங்களுடைய ஸ்கூலுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி இருக்கும் சார். நாங்கள் அது ஸ்கூலுடைய ப்ரோச்சரு கேட்டலாக் மாதிரி இருக்கும், அதிலே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் எழுதியிருக்கோம். அந்த ஸ்கூல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு வைப்பாங்க. இது போல் என்னுடைய குழந்தைய நான் இந்த டேட்டில் சேர்க்குறேன், இன்னிலேருந்து அந்த ஸ்கூல் +2 முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன் என் குழந்தைங்கள, அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இது அப்படி நான் பாதியில் போயிட்டேன் அப்படின்னா +2 வரைக்கும் இந்த ஸ்கூலுக்கு உண்டான ஃபீஸை நான் கட்டிட்டு தான் போவேன் அப்படிலாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இங்கிலீஷில் எழுதியிருக்குது. அதனால் அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுவீங்களோ இல்லை படித்து பார்க்காம கையெழுத்து போடுவீங்களோ? நீங்கள் இந்த ₹20 ஸ்டாம்ப் பேப்பரில் பிரிண்ட் எடுத்து கொண்டு வர வேண்டாம், ₹100 ஸ்டாம்ப் பேப்பரில் பிரிண்ட் எடுத்து கொண்டு வர வேண்டாம். சரிங்களா? நாங்களே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வச்சுருக்கிறோம், எங்களுடைய ஸ்கூல் இதுலேயே வந்து நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்கிறோம். அதில் நீங்கள் ஜஸ்ட் கையெழுத்து மட்டும் போட்டுருங்க சார். பெற்றவங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டுருங்க. இது போல் இதன் மூலம் நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் எல்கேஜியில் சேர்க்கிறோம், 2ஆம் கிளாஸில் சேர்க்கிறோம். இன்றிலிருந்து கரெக்டாக என் குழந்தை 12ஆம் கிளாஸ் முடிகிற வரைக்கும் நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன் என் குழந்தைங்கள, இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக மாட்டேன். அப்படி நான் போனால் அது வந்து அந்த ஸ்கூலுடைய பாலிசிக்கு எதிரானது என்பதை நான் அறிவேன். அப்போ வந்து இந்த ஸ்கூலுக்கு நான் ஒருவேளை நான் போனேன் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, இந்த ஸ்கூலுக்கு உண்டான ஃபுல் பணத்தையும் நான் கட்டிட்டு தான் போவேன், அடுத்த 2 வருஷத்துக்கு உண்டான ஃபீஸை கட்டிட்டு தான் போவேன், அடுத்த 5 வருஷத்துக்கு உண்டான ஃபீஸை கட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு அதில் டேர்ம்ஸ் எழுதியிருந்தால் அதை கையெழுத்து போடக்கூடாது. ஓகேங்களா? அப்படி எழுதி வாங்குறதும் சட்டத்துக்கு முரணானது, அது அகெயின்ஸ்ட் த லா. அது எப்படி ஸ்கூல் வந்து அப்படி வாங்கும்? அப்படிலாம் எங்கேயும் கையெழுத்து வாங்கக்கூடாது, கையெழுத்து போடவும் கூடாது. அப்படி வாங்கினாலும் கேட்டாலும் கொடுத்தாலும் எழுதி கொடுத்தாலும் அது செல்லாது. சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு கிளையண்ட் ஒருத்தர் வந்தாருங்க பாருங்கள், வந்து இந்த கிளையண்ட் 3வது கிளையண்ட் இவர். சார் நான் என் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் சேர்த்தேன், ஸ்கூலோட பேர்லாம் வேண்டாம், எனக்கு 2 குழந்தைங்க, ஆர்டிஇ ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷனில் எனக்கு சீட்டு கிடச்சி போச்சு என் குழந்தைக்கு. ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சீட்டு, ஒரு குழந்தைக்கு வந்து காசு கட்டணும் சார். நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்கூல்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாருங்கள் சார், இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலை மாற்றிக்கிட்டு போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு சட்டம் தெரியுமோ, உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமோ, ஸ்கூலுடைய ரூல்ஸ் தெரியுமோ, சட்டம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஒன்ஸ் ஆர்டிஇ மூலமாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட்டு கிடச்சிடுச்சின்னா நீங்கள் குறைஞ்சது பட்சம் 5 வருஷம் இந்த ஸ்கூலில் தான் நீங்கள் படிக்க வைக்கணும்னு சட்டம் சொல்லுதுங்க. இல்லைனா 5 வருஷத்துக்கு உண்டான ஃபீஸை நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு கட்டிட்டு தான் போகணும்னு சட்டம் சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் சொல்லியிருக்கிறாரு. அப்படிலாம் சட்டம் ஏதாவது சொல்லியிருக்குதான்னு எனக்கு தெரியலங்க, நானும் அட்வொகேட்டாக தான் இருக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு தெரியாத சட்டம் அந்த ஸ்கூல்காரங்களுக்கு, ஸ்கூல் பிரின்சிபாலுக்கு தெரியுது போல இருக்குது. சரிங்களா? இப்போ அவருக்கு தான் நோட்டீஸ் ரெடி பண்ண போகிறேன், ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், பாதி ரெடி பண்ணிட்டேன். சரிங்களா? அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும். அப்போ சட்டம் அப்படி சொல்லுதா இல்லையான்றது அவரே சட்ட புத்தகத்தை, எந்த சட்ட புத்தகத்தில், எந்த ஆக்டில், எந்த செக்ஷனு, எந்த சப்செக்ஷனு, எந்த கிளாஸு, எந்த சப் கிளாஸில் அப்படி சொல்லுதுன்றதை அந்த புத்தகத்தை அவர் நமக்கு நேரில் கூட கொண்டு வந்து காட்டட்டும், இல்லைனா அந்த புத்தகத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து காட்டட்டும், இல்லைனா அதை வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பட்டுமே. ஏன்னா கிடைச்சது ஃப்ரீ சீட்டு, ஆர்டிஇ ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷனில் வந்து சீட்டு கிடச்சிருக்குது. சீட்டு கிடச்சாக்கா சார் நீங்கள் இப்போ ஸ்கூலை மாற்றிட்டு போகிறேன்றீங்க, இப்போ திடீர்னு மாற்றிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 வருஷம் வந்து நீங்கள் இந்த ஸ்கூலில் படித்து தான் ஆகணும்னு சட்டம் சொல்லுதுங்க. அது அவர் போட்ட தனியாக சட்டம் போட்டிருக்காரு போல ஏதோ. கரெக்டுங்களா? அவர் ஸ்கூலுக்கும் தனியாக ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காரு போல இருக்குது. சரிங்களா? இல்லைனா நீங்கள் 5 வருஷத்துக்கு உண்டான ஃபீஸை கட்டிட்டு தான் போனால் அது உங்களுக்கு லாஸ் ஆகும். அதனால் வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைய எங்கேயே படிக்க வைங்க, சொல்கிறத கேளுங்க, குழந்தையுடைய இதை வாழ்க்கையை வந்து கெடுத்துறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது, கிட்டார் இருக்குது, ஜூடோ இருக்குது, கராத்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து படிப்புக்கு ஃபீஸ் தரல, இது மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கெலாம் நீங்கள் ஃபீஸ் தரீங்க. அதனால் அப்படி ஒரு 30,000 கேட்டு வாங்கியிருக்காரு. அந்த ஸ்கூல் என்ன பண்ணுதான், ஸ்கூலோட பேர்லாம் வேண்டாம்,
ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா வந்து படிப்புக்கு வந்து ஃப்ரீ சீட்டு தாங்க. ஆர்டி பிரகாரம், ரைட் டூ ஃப்ரீ எஜுகேஷன் பிரகாரம் உங்களுக்கு ஃப்ரீ சீட்டு தான். உங்க குழந்தைக்கு நாங்க ஃப்ரீயா தான் படிப்பு குடுக்குறோம். ஃபீஸ்லாம் எதுவும் கட்ட வேண்டாம். ஆனா மற்றபடி இந்த சான்ஸ்கிரிட் கிளாஸு, ஹிந்தி கிளாஸு, இந்த கிட்டார் வாசிக்கிறது, பியானோ வாசிக்கிறது, அப்புறம் இந்த ஸ்விம்மிங்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு 35,000 வாங்கியிருக்கிறாரு. சரிங்களா? இது இப்படிலாம் வாங்கணும்னு சட்டம் சொல்லுதுங்களா? நமக்கு ஒண்ணும் தெரியலங்க. ஓகேங்களா? என்ன சொல்றது? இதெல்லாம் மிகப்பெரிய கோல்மால் இதெல்லாம். சரிங்களா? அப்ப இந்த மாரி கோல்மால்களை எல்லாம் வந்து நீங்க வக்கீல் மூலமாகத்தான் நீங்க வந்து கோல்மால அணுகணுமே தவிர, உங்களால தன்னிச்சையா தனி மனுஷனால ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால வந்து எங்களுடைய குழந்தைகள நாங்க இங்கேயே படிக்க வைப்போம்ன்னு சொல்லிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எழுதி குடுக்கறது தப்பு. எழுதி வாங்குறது தப்பு. எழுதி குடுன்னு சொல்லிட்டு கேட்கறது தப்பு. ஒரு அஃபிடவிட் குடுங்கன்றதெல்லாம் தப்பு. அஃபிடவிட் கோர்ட்ல தாக்கல் பண்ணா போதும். இவன் என்ன கோர்ட்டா? ஸ்கூல்காரன். அஃபிடவிட் குடுங்கன்னா என்ன அர்த்தம்? இது என்ன பிரமாண வாக்குமூலம்? இது என்ன அந்த ஆன்டி ராகிங்ன்னு சொல்லிட்டு ஒரு நெறைய காலேஜ்ல எங்ககிட்ட வருவாங்க. நெறைய காலேஜ் பசங்க வந்து ஆன்டி ராகிங்க்கு ஒரு அஃபிடவிட் எழுதிட்டு போவாங்க. ஸ்கூல்காரங்க வந்து இப்படி கேட்கலாமோ? கரெக்ட்டுங்களா? எங்க புள்ளைங்கள நான் இங்க தான் படிக்க வைப்போம். அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடவிட் எழுதி குடுங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இல்ல? இதெல்லாம் நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு சர்வ சுதந்திரம் உண்டு. அவங்களுக்கு அப்படி நான் குடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு நியாயமும் உண்டு, தகுதியும் உண்டு. நான் அப்படிலாம் எழுதி குடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரமும், உரிமையும் உண்டு அந்த பெற்றோர்களுக்கு. சரிங்களா? இது யார் இந்த உரிமைய, சலுகைய வழங்குறது? சட்டம் தாங்க உங்களுக்கு குடுக்குது. கரெக்ட்டுங்களா? இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஸ்கூல் பத்தி பேசுறதுக்கு. ஓகேங்களா? 16 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பை.